நம்ம இப்போ செய்ய போகிறது ராகி கஞ்சி. 2 டேபிள் ஸ்பூன் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இந்த டம்ளரில் 1 டம்ளர் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ கரைச்சி வச்ச மாவு ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். கைவிடாமல் கிண்டணும், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். இந்த ஸ்டேஜில் 1 பின் சால்ட்டும் 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் நம்ம போட்டு கலந்துக்கலாம். சுகர் பேஷண்ட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வாரம் 2 ட்ரிப்பு சால்ட்டு மட்டும் போட்டு இந்த கஞ்சி வச்சு குடிக்கலாம். சுகர் லெவல் குறையிறத கண்கூட பார்க்கலாம். நம்ம இப்போ வச்சுருக்கிற கஞ்சி அளவு 2 பேருக்கு வைக்கிறோம். இது நல்லா வெந்து வரவும் நம்ம ஒரு 1/4 கிளாஸ் பால் ஊற்றி குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கக்குள்ள நம்ம 1/4 கப் பால் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ராகி கஞ்சி ரெடி. நீங்களும் வாங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.